அப்பா ஊர்லேருந்து வராரு, குழந்தை தானா போய் அப்பாவை கட்டி பிடிக்கணும் தானே, போ அப்பாவை போய் கட்டி பிடிச்சிக்கோ, அப்பாட்ட போய் நான் உங்களை மிஸ் பண்ணப்பான்னு சொல்லு, லவ் யூப்பா சொல்லு, ஏன்ப்பா இத்தனை நாள் வரல கேளு, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க கேளு. இப்படி அம்மா சொல்லி சொல்லி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். பக்கத்து வீட்டில் இருந்து நடப்பாங்க, நிஜமா உங்கள் வீட்டுக்காரர் தானே அது, நிஜமா அந்த குழந்தைக்கு அவர் தான் அப்பாவா, என்ன எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கொடுக்க, ஆமாவா இல்லையா? ஆண்டவர்கிட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்லுவோம், நம்ம சர்ச்சில் போனால் எனக்கு பிரசனமே நான் ஃபீல் பண்ணலை. நான் சொல்கிறேன், வார்த்தை பேசும்பொழுது அது ஊழியக்காரன் தன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும் போது தான் பேச முடியும், அதுதான் நம்மளை நிரப்பும். ஆனால் ஆராதனைன்றது இந்த மாதிரி ஒருத்தர் கூட வேண்டாம், இந்த மியூசிக் கூட வேண்டாம், இந்த மைக் சிஸ்டம் எதுவுமே வேண்டாம், இந்த ஆலயம் கூட வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா, எங்கெல்லாம் நீங்கள் முழங்கால் படிடுறீங்களோ, அது வீடாக இருக்கட்டும், அது ஒரு கிறிஸ்தவ மதம் இல்லாத வேற கோயிலாக கூட இருக்கட்டும், அங்கே முழங்கால் படிட்டு நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா அது கூட பலிபீடம், அங்கே கூட ஆண்டவர் வருவார்.